ஏலீம் ஏஜி சபை வழங்கும் மெய்ப்பனின் குரல். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏலீம் ஏஜி சபையின் சார்பாக, சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏலீம் ஏஜி சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னவென்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்னார். ஆம், விசுவாசம் என்றால் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காணாத ஒரு பொருள் மேலே நம்பிக்கை வைப்பதுதான் விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை யாரும் பார்க்கல. அதை காணாத அந்த நபர் மேலே, அந்த ஆண்டவர் மேலே நாம் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவர் எழுதி கொடுத்த அந்த வேத வசனங்களை நான் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதுதான் கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசம் எப்படி வரும்? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அனுப்பப்படாவிட்டால் எப்படி அவர்கள் பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்காவிட்டால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்கிறவர்கள் தானே கர்த்தரை தொழுது கொள்வார்கள். ஆம், இந்த வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த சென்னை பட்டணத்துக்கு தோமா என்கின்ற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீசன் வந்தார். அந்த சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வந்தார். கேரளா பகுதிகளிலும், தமிழ்நாடு பகுதிகளிலும் மற்றும் ஆந்திரா பகுதிகளிலும் அவர் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வந்தார். அந்த சுவிசேஷத்தை நாம் கேள்விப்பட்டதனால தான் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் அற்புதர், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர், உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டவர், இரத்தம் சிந்தினவர். இன்றைக்கு நம்முடைய பாவம் கர்மை வினை தீர்வதற்கு பல இடங்களுக்கு நாம் செல்லுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால், இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சிலுவையிலே உங்களுக்காக சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரிப்பார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக வேதத்திலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் 12 வருஷங்களாக தன் சரீரத்திலே ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ உதிரப்போக்கு போய்கொண்டே இருக்கிறது. பல மருத்துவர்களை அவர்கள் அணுகினார்கள். ஒருவராலும் சுகமாக்க முடியவில்லை. அந்த வியாதியை யாராலும் சுகமாக்க முடியவில்லை. அவள் தன்னுடைய பணத்தை எல்லா வைத்தியர்களுக்கும் செலவழித்து விட்டு இதனால் மிகுந்த மன வருத்தத்தோடு வேதனையோடு இருந்தாள். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவள் அருகாமையில் உள்ள ஒரு ஊருக்கு அவள் நடந்தே போகிறாள். எவ்வளோ ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, இயேசுவோ ஒரு யூதன், அவரை தொடக்கூடாது, தீட்டு. அப்படிப்பட்ட ஒரு சகோதரி, சரீரத்திலே வேதனை அடைந்து கொண்டிருந்த ஒரு சகோதரி இயேசுவை தேடி போகிறாள். போய் எப்படியாவது இயேசுவை தொட வேண்டும், அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று அவள் நெருங்கி போகிறாள். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம் நம்மளை தேடி ஒருவள் வருகிறார் என்பதை அறிந்து அந்த ஜனக்கூட்டத்திலே அவர் போய்கொண்டிருந்தவர் திடீரென்று நிற்கிறார். கூட்டம் சலசலப்பு ஆனவுடன் இந்த பெண்மணி ஓடி போய் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டு விட்டார். தொட்டவுடன் அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் அப்பொழுது பேதுரு கேட்கிறார், நாங்கள் எல்லாரும் நெருக்கி கொண்டிருக்கிறோமே, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீங்களே ஆண்டவரே? எப்படி இல்லை,
என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறது, விசுவாசத்தோடு என்னை வந்து தொட்டவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்னோடனே அந்த மகள் ஓடி வந்து இயேசுக்கு முன்பாக பணிந்து கொண்டு, நான் தான் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தீராத வியாதியோடு, இப்படி தீராத பிரச்சனைகளோடு நீங்கள் யாராவது இருக்கிறீர்களா? இப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். அவரை தொடுவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவருடைய வல்லமையை தொடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அந்த மகளை பார்த்து சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்களா? அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்மித் விக்கில்ஸ்மித் என்ற ஒரு தேவ மனுஷன் 1859 ஆண்டு டென்மார்க்கிலே பிறந்தவர். அவர் ஒரு பிளம்பராக இருந்தார். அவர் பிளம்பராக இருந்தவோடு அவருடைய வாழ்க்கையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பல அற்புதங்களை செய்திருக்கிறார். 27 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் இல்லையா, நான் செய்கிற கிரியைகளை விட அவன் பெரிய கிரியைகளை, பெரிய காரியங்களை அவன் செய்வான். தன்னை பார்க்கலாம் ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவர் சொல்றார், அவரை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். அந்த மனுஷன் ஒரு நாள் இங்கிலாந்து போயிருக்கிறார். அங்கு உள்ள அந்த சபை போதகருடைய கிளை சபையினுடைய உதவி போதகர் வீட்டுக்கு அவர் உணவு அருந்த போயிருக்கிறார். நைட்டு டின்னர், இரவு உணவு அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு பிறவி சப்பானியை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்று சாப்பிட்டு கொண்டிருந்த ஸ்மித் விக்கில்ஸ்மித் அந்த போதகருடைய காலை பார்க்கிறார். அந்த கால் பார்த்தா இரண்டும் முடமாக இருக்கிறது. முடமான அந்த காலை பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். இப்படிப்பட்ட போதகர் இந்த 2 காலும் முடமான ஒரு சூழ்நிலைகளிலே ஊழியம் செய்கிறாரே என்று சொல்லி உடனடியாக அவரை பார்த்து சொன்னார், நாளை தினத்தில் போய் உங்கள் கால்களுக்கு நீங்கள் ஷூ வாங்குங்கள் என்று சொன்னார். ஐயா, நானே 2 கால் முடமாக இருக்கிறேனே, என்னை பார்த்து நீங்கள் கடையில் போய் ஷூ வாங்குங்கன்னு சொல்றீங்களே, எப்படி அப்படின்னாராம். நீ போய் ஷூ வாங்கு அப்படின்னாராம். இரவு படுக்கைக்கு போனாராம். ஆண்டவர் அவரோடு பேசினாராம். என் ஊழியக்காரன் ஸ்மித் சொன்ன வார்த்தை நீ கேள் மகனே என்று சொன்னாராம். விசுவாசத்தோடு அவர் புறப்பட்டு அந்த கடைக்கு போகிறாராம். அந்த ஷூ கடைக்கு போனோடனே அந்த ஷூ எடுத்துகிட்டு வரவர்கிட்ட சொன்னாராம், ஐயா எனக்கு 10ஆம் நம்பர் ஷூ கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். என்னங்க உங்கள் காலில் 2 முடமாக இருக்குது, நீங்கள் ஷூ கேட்குறீங்க அப்படிங்கிறீங்க. இல்லைங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போய் ஷூ எடுத்துன்னு வாங்க அப்படின்னாராம். போய் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே அந்த கால் 2ம் வளர்ந்து விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் தன்னை விட பெரிய காரியங்களை அவன் செய்வான் என்று சொன்னார் இல்லையா. ஸ்மித் விக்கில்ஸ்மித் தேவ சமூகத்தில் முழங்கால் நின்று மணிக்கணக்காக ஜெபித்து தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு தாசன். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் ஒரு விசுவாசத்தில் வல்லவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு பனிக்கட்டியில் அவன் ஏறி போகிறான். மலையில் ஏறி போகும்போது அது பனிக்கட்டி நிறைந்த அந்த இடமாக இருந்தது. அந்த மலையை அந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக அவன் போய்கொண்டிருக்கிறான். போய்கொண்டிருக்கும்போது திடீர்னு கால் தடிக்கு சரிக்கு கீழே விழுந்துட்டான். பார்த்தா இந்த சைடு ஒரு மரம், இடையில பள்ளத்தாக்கு, அந்த சைடும் கரை. அந்த கரை ஓரமாக ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தினுடைய கிளையை போய் பிடிச்சிக்கிட்டான். அப்படியே உருண்டு உருண்டு வந்து அந்த மலையிலேருந்து உருண்டு உருண்டு வந்து அந்த மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னை காப்பாற்றுறப்பா, உன் 2 கையை விடு அப்படின்னா. 2 கையை விடுறதா? கீழே பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு. இல்லை, இப்போதானே நீ வரும்போது சொல்லிட்டு வந்த, நீ விசுவாசத்தில் வல்லமன்னு சொல்லிட்டு வந்தியே, அந்த 2 கையை விடுப்பா அப்படின்னு சொன்னாராம். ஐயோ நான் விடமாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாராம். விடுறியா இல்லையா? விட்டா உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னாராம். என் மேலே உனக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா? இருக்கா ஆண்டவரே, ஆனாலும் என்ன ஆனாலும் கையை விடு அப்படின்னாராம். 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே கிளை முறிஞ்சிருச்சு. முறிஞ்சு போன பிறகு கீழே நேராக போய் ஒரு நெட்டு கட்டியிருந்தது, சினிமா ஷூட்டிங்காக ஒரு வலை கட்டியிருந்தாங்க, அதில் போய் பொத்துன்னு விழுந்தான்.
அப்போ ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே இந்த வலை இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் முன்னாடியே கையை விட்டுருப்பேனே அப்படின்னு சொன்னாரா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிதான் உங்களுக்குள்ளே ஒரு புதையலையும் வச்சிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். இயேசு கானாவூரில் செய்த அற்புதத்தை கண்ட ஒரு மனுஷன் அந்த கானாவூருக்கு இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் வரான். ஆண்டவரே, என் மகன் மரித்து போகிறதுக்கு முன்னாடி வரணும் சாமி, வந்து அந்த மகனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆம், அவன் விசுவாசத்தை அப்படியே போனான். போகும்பொழுது எதிர்க்க வேலைக்காரங்களாம் வருகிறார்கள். உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். எப்பொழுது? நேற்றைய தினத்தில் 7ஆம் மணி நேரத்தில் இவன் இயேசுவோடு பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அங்கே அற்புதம் நடந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போமா? உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு அற்புதங்களை செய்வார். அந்த 2 கால்களுக்கு முடமாயிருந்த ஊழியக்காரருக்கு அற்புதத்தை செய்த தேவன், பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வேதனை நீக்கின தேவன், இன்றைக்கு உங்களுக்கும் அற்புதத்தை செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மில் வந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பார்க்கலும் அதிகமான கிரியைகளை செய்வான் என்று சொன்னீங்கப்பா. அந்த 2 கால்களும் முடமான அந்த மகனுக்கு நீ போ, நாளை தினத்தில் போய் ஷூ வாங்கு என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு சொன்ன பொழுது அந்த மகனும் விசுவாசத்தோடு போய் அந்த ஷூவை வாங்குவதற்கு முன்பாக அந்த கால்கள் வளரச் செய்த தேவன். எத்தனையோ பேர் பிறவி சப்பானியா இருக்காங்கப்பா, எத்தனை பேர் கால் நடக்க முடியாம இருக்காங்க, எத்தனை பேர் விபத்துக்குள்ளாகி கால் நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் கால் முளைக்கட்டும் ஆண்டவர், கால் வளரட்டும் ஆண்டவர், அந்த கால்களிலே அற்புத சுகம் கிடைக்கட்டும். எத்தனை பேர் பெரும்பாடுள்ள சிறியை போல வியாதிகளோடு பலவீனத்தோடு இருக்கார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதத்தை தேவன் செய்து உம்முடைய நாமத்தை இந்த குடும்பத்திலே மகிமைப்படுத்துவீராக. அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவர். அவர்கள் கண்ணீர் கவலை எல்லாம் துடைத்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Our church address: Pastor Reverend Dr. A. Gnanasekharan, Elim AG Church, number 109, second floor, 100 feet Bypass Road, Velachery, Chennai 42. For prayer request 98411-83487. Our Sunday service timings: Sunday morning service, first service from 6 a.m. to 8 a.m. Second service 8:30 a.m. to 10:30 a.m. Sunday evening service 6:30 p.m. to 8:30 p.m. Daily morning devotion 5:30 a.m. to 6:30 a.m.